Thanks for accepting the invitation. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல. So maybe we'll start from who you are, so that the audience can understand why I am talking to you first of all, right? Yes. Maybe just a small introduction about who you are and why I am talking to you. Okay, so the audience being the first year people who have come into the medical college newly, let me introduce in that angle. Right. So my name is Shankar Siddharth and I'm doing my third year MBBS in Trichy SRM. More pertainingly, I'm a first doctor of my family. So in that view, I guess it'll help a lot of people to get to know about this medical field when they come in. Okay. So that is a short intro about me. Right. Okay, great. Okay, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்றதுன்னா என்ன, ஹவு டு வி செலக்ட் இட்? இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் இதுதான், சார் எப்படி ஒரு மெடிக்கல் காலேஜஸ் சூஸ் பண்ணுறது? ஐ எம் நாட் ஃப்ரம் மெடிக்கல் ஃபீல்ட். I have nothing to do with MBBS. I'm not anywhere connected to medical. So sometimes I find it very difficult to tell them what exactly is the criteria. எப்படி ஒரு காலேஜை சூஸ் பண்றது? இப்போ கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு, அட்மிஷன் போயிட்டு இருக்கு, திடீர்னு கேட்பாங்க, சார் எந்த காலேஜ் ஷுட் ஐ சூஸ்? இந்த காலேஜ் பெட்டரா, அந்த காலேஜ் பெட்டரா? ஸோ என்ன ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா, இல்லை எல்லா காலேஜுமே ஒன்று தானா? வாட் இஸ் இன் யுவர் ஒப்பீனியன் சித்தார்த்? சார், இட் இஸ் லைக் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு சார். நம்ம காலேஜ் சூஸ் பண்றது வந்து இட் இஸ் நாட் லைக் சூசிங் அ ஸ்கூல். ஸோ ஸ்கூலுங்கும் போது நம்ம ரிசல்ட் பத்தியும் நல்ல ஸ்கோர் வேணும் அப்படிங்கறத பத்தியும் எடுப்போம். இங்க வந்துட்டு there are a lot of factors. இப்போ வந்துட்டு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா they would want more experience as in patients நிறைய வரணும். So அதனால they'll choose colleges that are in Chennai and the main zones, கோயம்புத்தூர் அந்த மாதிரி எடுப்பாங்க. And few people they would want like mainly for girl children they would want அந்த ஒரு transportation communication அது கொஞ்சம் க்ளோஸ் பையா இருக்கணும் அப்படிங்கறனால அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. So மெயினா நம்ம என்ன பார்த்து சூஸ் பண்ணணும்னா, and mainly government colleges வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. So it is just about us. எந்த காலேஜ்ல படிக்கிறோங்கிறது மெடிக்கல் ஃபீல்ட் பத்தி doesn't matter at all sir. Be it private or deemed. எங்க படிச்சாலும் we'll be getting the same exposure of patients and education. So நம்ம கன்வீனியன்ஸ் நம்மளோட priority பொறுத்து நம்ம எடுத்துக்கிறது தான் இட்ஸ் a wise choice. ஓகே. அந்த क्वेश्चन நீங்க டச் பண்ணப்ப, is patient flow a real criteria to choose a college? A lot of people are very worried, சார் இந்த காலேஜ் நான் போனேன், பேஷண்ட்ஸ் ஃப்ளோ அவ்வளவா இல்லை, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 500 பேஷண்ட்ஸ் வராங்க. இந்த காலேஜ் போனேன் நான் 1000 பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ இஸ் இட் ரியலி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியாவா அது பேஷண்ட் ஃப்ளோங்கிறது? இல்லை ஒரு மினிமல் பேஷண்ட் ஃப்ளோ இருந்தால் ஷுட் பி ஓகே? பேஷண்ட் ஃப்ளோங்கிறது நம்ம எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து இட் வில் பி லார்ஜ் ஸ்கேல் டிபெண்ட் ஆன் தட் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு எம்பிபிஎஸ் முடிச்சோடனே நான் பிஜி படிக்க போகணும், எனக்கு வந்துட்டு எம்பிபிஎஸ் முடிச்சோடனே ஜஸ்ட் அஸ் அ ஜூனியர் டாக்டர் நான் பிராக்டிஸ் பண்ண விரும்பல அப்படிங்கிற பட்சத்துல பேஷண்ட் கவுண்ட் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. ஸோ நான் வந்துட்டு அந்த தியரி அகாடமிக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல ஸ்கோர், பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல நல்ல ஸ்கோர் எடுத்தேன்னா தட் வில் பி மோர் தென் எனஃப் ஃபார் மீ. பிகாஸ் நான் மறுபடியும் பிஜில போய் ஒரு 3 years ப்ராக்டிஸ் பண்ண தான் போறேன். அங்க வந்துட்டு ஃபுல் டைம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேஷண்ட்ஸ் பார்க்க தான் போறேன். ஸோ இஃப் அட் ஆல் நம்ம வந்துட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நான் ஒரு 3 or 4 years நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுவேன், ஆர் எங்க வீட்டு பக்கத்துலயே கிளினிக் போட்டு நான் இருப்பேன் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம முடிச்சு வந்தோடனே we need some experience to have a separate clinic of us. Right. So அந்த ஆங்கிள்ல பார்க்கும்போது patient count is necessary. Okay. So it all depends on what is your future goals. ஓரளவுக்கு ஓகே ரைட். ரிலேட்டட் கொஸ்டின்ல நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து, சார் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கும் ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறதுக்கு ஏதாவது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எஸ் வி நோ தட் கவர்மெண்ட் காலேஜஸ் தெர் இஸ் அ பிக் இன்சென்டிவ். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறீங்கன்னா நிச்சயமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வைஸ் இஸ் அ பிக் இன்சென்டிவ். ஸோ லெட்ஸ் லீவ் அசைட் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை விட்டுட்டோம்னா, is it a big difference between studying in a government college, private college அல்லது deemed university? இதுல ஏதாவது பெரிய டிஃபரன்சஸ் இருக்கா? டிஃபரன்சஸ்னா அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறதுல சார் கவர்மெண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு இட் வில் பி ப்ராக்டிகல் ஓரியன்டட் ஸ்டடி. பேஷண்ட்ஸ் வந்துட்டு there will be outstanding patients. ஸோ நம்ம வந்துட்டு போய் அதை பார்த்தே வந்துட்டு நம்ம பார்க்கறதுலயே வில் பி கெட்டிங் இன் டு த சப்ஜெக்ட். பிரைவேட்ல வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருப்பாங்க. சோ அப்படி இருந்தாலும் இன்னொரு அதர் ஆஸ்பெக்ட் அகாடமிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இந்த ஆர்டர்ல நம்ம பார்க்கும்போது வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் லைக் டிபிக்கலி இந்த மூவிஸ்ல காமிக்கிற மாதிரி இருக்கும். பிரைவேட் காலேஜஸ் வில் பி இன்னும் கொஞ்சம் ஸ்கூல் ஓரியன்டடா இருக்கும். லைக் ஹாஸ்டல் விட்டு வெளியே வரக்கூடாது அண்ட் மோர் ஆஃப் அகாடமிக். ஓகே ரைட், இன்ட்ரெஸ்டிங். ரைட். ஓகே இன்னொரு கொஸ்டின் ஐ வாண்டட் டு ஆஸ்க்.
இப்போ நிறைய காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, சில காலேஜஸ்ல 100 ஸ்டூடண்ட்ஸ் பேட்ச் இருக்கு. சில காலேஜஸ்ல 150, சில இதுல 250 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஐ ரிலேட் பேக் டு மை காலேஜ் டேஸ், என்னுடைய ஸ்கூல் டேஸ், அல்லது கொஞ்ச நாள் ஐ வாஸ் டீச்சிங் இன் அன் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ரிலேட் பண்ணி பார்க்கும்போது, ஒரு ஒரு பேட்ச் ஐ ரிமெம்பர் we had 70 students in our class, and all the faculty, we went to the management, we said we cannot teach 70 students. 70 students is too much. We want to break it into 2 batches, and in fact we were successful in breaking them into 2 batches of 35. So எனக்கு இந்த 250 எல்லாம் பார்க்கும்போது எனக்கு I'm really surprised how 250 students, is it conducted in a single batch or do they conduct classes in separate batches? எப்படி பண்றாங்க? Is it really a criteria again, like ஒரு 100 students இருக்க காலேஜ் போறது பெட்டரா, அல்லது does it really again doesn't matter? This is actually a good question, sir. ஏன்னா கவர்மெண்ட்ல மட்டும் தான் 100, 150, 250 இருக்கும். டீம் மோஸ்ட்லி 250 இருக்கும். So the thing is, தியரி கிளாसेस வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே கிளாஸ் தான். So be it 250 or 150, it will be like a theater, cinema. Okay. ஒரே பிரச்சனை, தியரி கிளாसेसல பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் இன்டராக்ஷன் இருக்காது. ரைட். சோ அந்த 250ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸையே அந்த ஃபேக்கல்டி ஒரு தடவை தான் பாப்பாங்க. பாத்துப்பாரு. ஓகே. பாத்தீங்கன்னா ஒரு இயரே கம்ப்ளீட் ஆயிரும். ஆனா அந்த 250 பேருமே வந்துட்டு அந்த ஃபேக்கல்டிஸ்க்கு தெரியாத மாதிரி இருக்கும். அந்த ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்காது. நம்ம 100 இருக்கட்டும் 150 இருக்கும், that doesn't really depend on the quality of education. அது எதுவும் டிஃபர் ஆகாது. பிகாஸ் தியரி கிளாसेस 1 half தான் தியரி கிளாसेस இருக்கும், 1 half வந்து பிராக்டிகல் கிளாसेस இருக்கும். சோ தியரி கிளாஸ்ல வந்து எல்லாரும் ஒரு தியேட்டர் மாதிரி ரூம்ல தான் உட்கார்ந்திருப்போம். சோ ஒரு பர்சனல் 1-to-1 கான்டாக்ட் இருக்காது. நம்ம தூங்கறதா தூங்கிக்கலாம், போன் நோண்டறதா நோண்டிக்கலாம், கவனிக்கிறதா கவனிக்கலாம். The number of students in a batch really doesn't matter on our education or the quality of the doctor we will become. Because 100 ஆகட்டும் 250 ஆகட்டும், தியரி கிளாसेसல அட்டென்ஷன் it will be the same. Right. So ஒரு பர்சனல் அட்டென்ஷன் இருக்காது. they will be coming, நம்ம கவனிக்கிறோம்னா it is our wish to listen. பிராக்டிகலுக்கு போகும்போது they will split us into small groups, ஒரு 30 to 50 அந்த மாதிரி they will split. So அந்த டைம்ல வந்துட்டு we'll be getting personal attention and ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு preferably ஒரு good group மாதிரி இருக்கும். So that will be convenient. Okay. நீங்க எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணும்போது என்ன உங்களுக்கு மேஜர் சர்ப்ரைஸா இருந்தது? ஏதோ ஒன்று சம்திங், நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் எங்க போனாலுமே வி வெண்ட் இன், ரைட்? அப்படி போகும்போது ஏதோ ஒன்று பெரிய சர்ப்ரைஸா இருக்கும், அல்லது நம்ம ஏதோ கனவுல நினைச்சிட்டு இருப்போம், அல்லது சினிமா பார்த்துருப்போம், ஏதோ சம்திங் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இல்லையா? அது உள்ள போன உடனே ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும், அல்லது சில சமயங்களில் பெரிய ஷாக்கா இருக்கும். அது பிளசன்ட் சர்ப்ரைஸா இருக்கலாம், அல்லது ஷாக்கா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? டிட் யூ ஃபீல் சம்திங் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்? பாத்தீங்கன்னா எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சதே வந்துட்டு பிக் சர்ப்ரைஸ் தான். ஓகே. Because 2017 batch நீட்டுக்கு first batch was asked, and ஒரு 4 months பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த ஃபைனல் பால் ஆஃப் தி வேர்ல்ட் கப் மேட்ச் மாதிரி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிள் தாண்டி போனது. that was really surprising. and உள்ள போனா வந்துட்டு the main thing was நம்ம ஸ்கூலோட ஸ்கூலிங், அந்த ஒரு ஸ்கூலோட எஜுகேஷனுக்கும் காலேஜோட எஜுகேஷனுக்கும் there was a lot of differences. so அது பார்த்து வந்துட்டு I was actually surprised. ஏன்னா வந்துட்டு காலேஜஸ்ல வந்துட்டு they really won't have that ஒரு personal touch with us. so ஏதாவது நம்ம கத்துக்கணும் or ஏதாவது நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளா இறங்கி போய் we should get into things and learn. so அது வந்து it was quite surprising. so நமக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு we'll be learning. ஓகே ரைட். ஒன் மோர் கொஸ்டின். இப்போ எம்பிபிஎஸ்ல வந்து இப்போ இன்ஜினியரிங்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் இன்ஜினியரிங் படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1 month ஸ்டடி ஹாலிடேஸ்ன்னு விடுவாங்க. அப்போ தான் நாங்கள்லாம் படிப்போம். ஒரு 3 மாதத்துக்கு ஒன்றுமே படிக்க மாட்டோம். அந்த செமஸ்டர் ஹாலிடேஸ்னு வரும். அந்த செமஸ்டர் 1 month படித்தோன்னா வி வில் கிளியர் தி எக்ஸாம் அண்ட் வி வில் கம் அவுட். இப்போ எம்பிபிஎஸ்ல எப்படி? இஸ் இட் த சேம் ஆர் இஸ் இட் கம்ப்ளீட்லி நெசசரி டு ஸ்டடி எவ்ரிடே, அல்லது ரெகுலர் ஸ்டடி இருக்கணுமா? அல்லது சில சமயங்களில் சம் பீப்புள் டெல் மீ, சார் இட்ஸ் ஆல் ஸ்டடி, நோ ஃபன் இன் எம்பிபிஎஸ். இது இஸ் தேர் எனி ட்ரூத் இன் இட்? அல்லது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் இன்ஜினியரிங் தான், நீங்க சொன்ன மாதிரி தான். தி திங் இஸ் நடுவுல வந்து இன்டர்னல் எக்ஸாமினேஷன்ஸ் வரும். சோ அதோட ஸ்கோர்ல வந்துட்டு ஒரு லெவல் இருந்ததுனா தான் நம்மள யுனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுப்புவாங்க. சோ அப்போ லைக் 2 days பிஃபோர் இன்டர்னல்ல இருந்து படிக்க ஆரம்பிப்போம். and that will be sufficient to pass the exam and யுனிவர்சிட்டிக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு. ஆனா அங்க எப்படி இருந்தாலும் அந்த லாஸ்ட் 1 monthல விழுந்து மண்டே பிசிக்கிட்டு படிச்சு somehow we get through. சோ இந்த டெய்லி படிக்கணும் அப்படின்றது என்ன விஷயம்னா,
அந்த புக் எடுத்துட்டு நாட் மெமரைசிங் திங்ஸ் ஒரு அகடமிக்கல் ஓரியன்டா நம்ம படிக்கிறது இல்ல. டெய்லியும் நம்ம வந்துட்டு பிராக்டிகல் ஓரியன்டா ஒரு கிளினிக்கல் ஓரியன்டா ஏதாவது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வி ஹேவ் thousands ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் நவ். டெய்லியும் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை பார்த்து இந்த ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி பிரசன்ட் ஆவாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வி கேன் ட்ரை டு கிராஸ்ப். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்ச நேரம் படிக்கிறது இட் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஒன் மோர் கொஸ்டின். இப்போ நிறைய பேர் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் தான் இருக்கிறதுலையே டஃபஸ்ட் அவுட் ஆஃப் நீங்க 4.5 or 5.5 years ஆஃப் கோர்ஸ். இஸ் இட் த ஃபர்ஸ்ட் இயர் டஃப், அல்லது அது ஒரு சின்ன மித்தா? நான் வெளியில இருந்து ஸ்கூல்ல இருந்து திடீர்னு வந்த உடனே இருக்கிற சர்ப்ரைஸ்னால அது டஃபா இருக்கா, இல்ல ரியலி இட் இஸ் டஃப்? அதுதான் சார், லைக் நம்ம ஸ்கூல்ல இருந்து இங்க வந்து இங்க அடாப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் போர்ஷன்ஸ் வில் பி டிராஸ்டிக்கலி மோர். சோ இங்க மோர் இப்போ எப்படின்னா நமக்கு அங்க வந்து ஒரு பேஜே ஒரு 4 பீரியடா சொல்லி தருவாங்க ஸ்கூல்ல. இங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சாப்டரே பாத்தீங்கன்னா 1 hourல முடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்மளால வந்துட்டு இங்க தடுமாறி என்ன நடக்குதுன்னு தெரியறது அந்த ஒரு பீரியட் ஆஃப் இன்குபேஷன் தான் பாத்தீங்கன்னா நம்ம டிஃபிகல்ட்னு சொல்றது. சோ மெயினா நிறைய இருக்குது அப்படிங்கறது தான் வந்துட்டு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு many people are misinterpreting it. Okay. What do you enjoy about your course? What is a part of this course that makes you happy or enjoyable? நான் ரைட்டான கோர்ஸ்க்கு தான் வந்திருக்கேன்னு what makes you to feel? ஏதாவது ஒரு particular area of a thing that makes you happy about doing MBBS? பேசிக்கலி லைக் எல்லா ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ட்ரீம் வந்துட்டு கஷ்டம் நமக்கு வர்றவங்களை வந்துட்டு we can make them better அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துட்டு வில் பி ஸ்ட்ரகிளிங் நம்ம சொன்ன மாதிரி. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர்ங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு தேர்ட் பர்சன், அதாவது ஒரு என்டையர்லி நியூ பர்சனை வந்துட்டு மேரத்தான் ஓட விடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு கிலோமீட்டர் ஒரு 500 meters 800 meters ஓட விட்டா he'll complete that. டக்குன்னு வந்து ஒரு மேரத்தான் ஒண்ணே கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு he'll take time. ஸோ அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு நம்ம கிளினிக்கல் ஸ்கூல் எல்லாம் போகும்போது அந்த கோட்டை போட்டுட்டு ஐடி கார்டு போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகும்போது அந்த எக்ஸ்போஷர் அண்ட் பேஷன்ஸ் நம்ம கிட்ட வந்து சார்னு கூப்பிடுறது, நம்மளே டாக்டர்னு கூப்பிடுறது, அதெல்லாம் வந்து இட் பி என்ஜாயபிள். சோ கைண்ட் ஆஃப் நம்ம இத்தனை நாள் நம்ம ஆசைப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டதோட பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது that will be a good moment. Right. Okay, great. அதே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் என்ன? what do you dislike about the course? ஏதாவது ஏரியா that you feel like maybe I want to rethink about my decision to come to MBBS? அந்த மாதிரி ஏதாவது is there any area of concern specifica? இதுக்குடா வந்தேங்கிறது நிறைய டைம் யோசிக்கிறேன். இல்ல அது ஓகே. நம்ம மேல வந்துட்டு கொஞ்சம் நிறைய அகாடமிக்ஸ் டம்ப் பண்ணுவாங்க. கண்டினியூஸா எக்ஸாம்ஸ் இருக்கும். சோ அந்த பிரஷர்லாம் நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சோ அந்த மொமெண்ட்ல வந்துட்டு தோணி இருக்கு சார். மத்தபடி நத்திங் பிக் இதெல்லாம் இல்ல. there is enjoyment in everything. so மெடிக்கல் லைஃப் வந்துட்டு அந்த ஸ்டீரியோடைபிக்கலி ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்ல. எல்லா டைப்ஸ் ஆஃப் வந்துட்டு we do in hostels. லைக் நம்ம ஜாலியா வந்துட்டு ஹாஸ்டல் போய் கிரிக்கெட் ஆடுறது, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, எவ்ரி கைண்ட் ஆஃப் ஃபன் வில் பி ஹேவிங். பட் என்னன்னா கொஞ்சம் அந்த ஒர்க் லோட் அதிகமா இருக்கும். அண்ட் டிபிக்கலி நம்ம ஊர் கேரக்டர் என்னன்னா வில் பி டம்பிங் இட் டு தி எண்ட். அண்ட் அப்ப வச்சுக்கிட்டு வந்துட்டு வில் பி ட்ரைங் டு புஷ் ஹார்ட். சோ அது ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸ். சோ பெருசா ஒண்ணும் அந்த மாதிரி ஏன்டா Okay, that itself is a good motivation for newcomers. when somebody who is studying for 3 years and he say nothing he dislikes much, then that should be motivating for people, right? Good. Okay, இப்போ புதுசா வரவங்களுக்கு what is your advice? What should they expect when they enter MBBS, so that they don't get a big surprise, they don't get a big shock? What should be their mentality when they are getting into? அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா the wait is very very long. I don't know about எப்போ boats எழுதுனாங்கன்னு தெரியல. 6-9 almost like 9 months. It's going to be almost ஒரு 1 year ஆக போகுது before they enter into the college, and the wait வந்து it's much longer. So what should they expect when they enter into the colleges now? First thing வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிங்க. Okay. So let them not expect anything. Okay. அதாவது ஒரு காலேஜ் லைஃப்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையை வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வளர்த்திக்க வேணும்னு சொல்லுவேன். உள்ள வந்து பிகாஸ் எப்படி இருந்தாலும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிடாது நம்மளுக்கு. ஸோ உள்ள வந்து there will be some hurdles or some differences in that. அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கக்கூடாது.
ஸோ கம்மிங் இன்டு அ மெடிக்கல் லைஃப் என்னன்னா ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே நமக்கு வர்ற எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் சொல்றது வந்துட்டு அந்த ஒயிட் ஏப்ரன் போட்டுட்டோம்னாவே நம்ம வந்து டாக்டர்ஸ். ஓகே. அதுக்கு மேல we dedicate our life entirely to study and heal people. ரைட். ஸோ நம்ம 4.5 வருஷம் 5.5 வருஷம் முடிச்சுட்டு தான் வந்துட்டு ஹிப்போக்ரட்டிக் ஓத் எடுக்கிறோம். ஆஸ் அ டாக்டர் நம்ம வந்துட்டு அப்பதான் பிளெட்ஜ் பண்றோம். பட் இருந்தாலுமே ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே வி சாக்ரிஃபைஸ் திங்ஸ். ஸோ சாக்ரிஃபைஸ்னா எதுவும் பண்ணாமலாம் இல்ல, பட் கொஞ்சம் அந்த ப்ரையாரிட்டிஸை மாத்திக்கிட்டு. ஸோ தட்ஸ் த திங். ஒரு புதுசா ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னா காலேஜ் லைஃப்னா நான் போயிட்டு வந்துட்டு ஐ வில் என்ஜாய் இட், நான் அந்த அர்ஜுன் ரெட்டி படத்துல வர மாதிரி இருப்பேன், ஐ வில் டு திங்ஸ், ஐ ஹேவ் ஃபன் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணாம். பிகாஸ் காலேஜ் வில் பி ஃபன், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணி disappoint ஆகிறதுக்கு இட்ஸ் பெட்டர் டு கம் ஹியர் வித் least expectations. Okay. I can understand that. Right. Okay. Wonderful, Siddharth. So just to diverse a little bit about you, as I said, I saw your YouTube channel. அது எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? What is the motivation behind that? அதுவும் like you are in the early part of your MBBS study part. So finding time itself is extremely difficult. இப்போ நான் எல்லாம் சும்மா இருக்கேன், so I'm doing a YouTube channel. That's a completely different thing. But you have a full-time study, you are busy. எப்படி இது இந்த motivation வந்தது? எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க? Can you just a little bit of குவாரண்டைன் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 monthsல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரைட் ஃப்ரம் our first years I had a circle of friends who are என்ன மாதிரி லைக் மைண்டட் பீப்புளா இருக்கவங்க. ஸோ வாட் we do is நாங்க எல்லாம் சேர்ந்து we try to make our education simple. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு காம்ப்ளெக்ஸான புக்கை வந்துட்டு we'll take, ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா அதை ஃபுல்லா 10 பேரும் டிவைட் பண்ணிட்டு படிச்சுட்டு we'll take notes and அதை வந்துட்டு we'll share. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று டு மேக் ஆர் செல்ஃப் சிம்பிள் அண்ட் நம்ம பேர்டனை குறைக்கிறதுக்காக பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். இந்த குவாரண்டைன்ல வந்துட்டு the first years were most affected. இப்போ இருக்க கரண்ட் 19 பேட்ச். ஸோ ஒரு ப்ராப்பரான அப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகல. ஸோ வி தாட் ஆஃப் ஹெல்பிங் தெம். அண்ட் இங்க நம்ம எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேல படிக்கிறதுல இருந்து ஃபைனல் டே கடைசி தியரி கிளாஸ் வரைக்கும் லைஃப் ஃபுல்லா நம்ம கூட இருக்க வேண்டியது. ஸோ இப்பவே பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் புக்ஸ் இங்கேயே லைக் நம்ம வந்துட்டு எந்த புக்கையுமே படிச்சுட்டு we cannot discard it. லைஃப்லாங் அந்த புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும். ஸோ this was like an extra revision for us. மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட்டை திரும்பி பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பசங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுனால we just try to simplify their academics. ஸோ எங்களுக்கு ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், டபுள் பெனிஃபிட். அப்படி ஆரம்பிச்சோம். அண்ட் நவ் இப்போ வந்துட்டு குவிசஸ் எல்லாம் கொஞ்சம் நடக்கும்ல, இன்டர் காலேஜ் குவிசஸ், அதெல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ற மாதிரி we are doing that now. Okay. So it's not a channel only by you. It's a group of friends are all contributing to the channel, right? Yes, sir. இப்போ at current பாத்தீங்கன்னா அதுல 150 videos இருக்குன்னு நினைக்கிறேன். And almost 50 to 75 people have contributed. Videos பார்த்துட்டு வந்துட்டு நானும் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், லைக் நானும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி people voluntarily came. And கார்த்திக் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணிருக்காங்க அதுல. Okay. I didn't see all the videos. Okay, anyway, right. Okay, that's good to know. Right. Okay, yeah, individual, I thought you are doing it individually. Okay, it's a good teamwork. Wonderful. Right. அதுல இன்னொரு வீடியோ நான் பார்த்தது ஸ்பெசிஃபிக்கா வந்து there is something called Agam app. Yes. ஒரு app seems like you have developed an app. நான் app குள்ள போகல, but can you tell us what exactly is this app? யாருக்காக பண்ணிருக்கீங்க? Who is going to be benefited? என்ன who is the audience or what they can expect from the app? அந்த app வந்துட்டு it was like a dream for us. Okay. பெருசா எதுவும் இல்ல. Okay. We had a lot of books. We had a lot of resources. But அது எல்லாமே ஒரே பிளேஸ்ல எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. Right. So ஒரு புக் வேணும்னா we have to search a lot of places. ஒரு யூடியூப் வீடியோ வேணும்னா we have to search in there. So what we thought was ஏதாவது ஒரு விஷயம் that should be a companion for one medical student. அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆரம்பிச்சு டாக்டர்ஸ் வரைக்கும். ஸோ அப்படி ஒன்று டிசைன் பண்ணலாம்னு நினைச்சோம். அண்ட் ஸோ இப்போ கரண்ட்லி வந்துட்டு நம்ம எம்பிபிஎஸ்க்கு தேவையான எல்லா புக்ஸுமே அதுல இருக்கு சார். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா நியூஸ் ஃபீட் மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கோம். ஸோ உள்ள வந்தோடனே ஆல்மோஸ்ட் சோஷியல் மீடியா கைண்ட் ஆஃப் ஆப். ஸோ எனி மெடிக்கல் அப்டேட்ஸை வந்துட்டு போட்டுக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் தென் ஃபர்தர் அப்டேட்ஸ் இப்போ இட்ஸ் கோயிங் அண்டர் ப்ராசஸ். ஸோ ஒரு பர்சனல் கம்பெனினா ஒரு பர்சனோட அட்டெண்டன்ஸை ரெக்கார்ட் பண்ற மாதிரி. ஸோ அந்த அட்டெண்டன்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு அந்த த்ரெஷ்ஹோல்ட் இருக்கா இல்லையா, ஆர் லைக்
சப்போஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா you have to still attend 2 more classes for getting the eligibility அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி Okay. அண்ட் வீடியோஸுமே அதுல இன்கார்பரேட் பண்ற மாதிரி அந்த மாதிரி. ஸோ மோர் ஓவர் இட் should be a one companion. ஸோ அந்த ஆப்புக்குள்ள போனா நம்ம எம்பிபிஎஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி we are trying to make that, sir. Okay. அது என்ன நேம் அகம்? Where it came from அகம்? அகம் ஆக்சுவலி வந்துட்டு 2017ல நேம் பண்ணோம். லைக் we were in first year and அப்ப நேம் பண்ணோம். Okay. we were thinking a lot of names. ஃபர்ஸ்ட்ல நேமே இல்லாம பாத்தீங்கன்னா வெறும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா வச்சு பண்ணிட்டு இருந்தோம். Okay. சோ அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்மல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு we named it as அகம். அண்ட் தமிழ்ல அகம் மீன்ஸ் an inner soul or inner peace. Right. So Okay. அந்த குரூப்ல இருந்த பாதி பேருக்கு தமிழ் பிடிச்சிருந்தது அண்ட் பிகாஸ் we were all from தமிழ்நாடு ஒரு தமிழ் பேஸ்ட் வேர்டா வைக்கலாம் அப்படிங்கறதுனால அகம் வச்சோம். சோ Okay. அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஒரு வெப்சைட் ஒரு ஆப் அப்படிங்கிற மாதிரி we are just going on. Okay. Okay. So you have a website also now. Yes. Okay. Okay. Right. Okay. So viewers, I will get all the details from you. I will get the link and then provide the link in the description so that viewers who are interested and particularly first year students who are joining, probably I think your app will be a good companion so that at least நிறைய இடத்துல தேடாம at least they know where to start. அதுக்கு பிறகு வந்து whether they like it, whether they want more information, let them decide it. But at least as a start, I think probably that would be a good place for them to start. So wonderful, Siddharth. I think most of the questions, mind learn the questions la na kettiten. Do you want to share anything else? Do you want to say anything else to the freshers who are coming in? Yes, sir. Actually வந்துட்டு let this be a note to all the people who are joining and நம்ம சேனல்ல பாக்குற மத்த dreamers who are admiring to become a doctor. First of all வந்துட்டு அவங்க இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும்னு நினைச்சதே வந்துட்டு it's a big salute for them. Right. Because there are a lot of more ways to have a luxurious life and earn a lot of money quickly. Correct. But அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு they come here because of their dream. So அதுக்கு வந்துட்டு first ஒரு salute. And coming into the medical life, things will be different from an engineer or any other graduate, maybe a law graduate or someone. எந்த வகையில டிஃபரெண்டா இருக்கும்னா will be more streamlined. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்போம் நம்மளோட பாத்த அண்ட் வில் பி லேர்னிங் டு ஹீல் ஹியூமன்ஸ். ஸோ இது வந்துட்டு பி இட் சைக்காட்ரி ஆர் சைக்காலஜி எதா இருந்தாலுமே வந்துட்டு ஒன்லி ஆர் ப்ரொஃபஷன் ஹேவ் திஸ் திங் ஆஃப் மேக்கிங் பீப்புள் பெட்டர் வென் தே ஆர் இன் ட்ரபுள். ஸோ அது வந்துட்டு யூ சூசன் அ கிரேட் ப்ரொஃபஷன் டு கம் ஹியர் வித். அண்ட் உள்ள வாங்க, கண்டிப்பா இட் வில் பி ஒரு ஹார்டான ஒரு பாத்தா தான் இருக்கும் ஆர் யூஜி லைஃப். பிகாஸ் எந்த ஒரு விஷயமே வந்துட்டு ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிடாது. சோ அந்த கஷ்டங்களை எல்லாம் we have to take it and எந்த அளவுக்கு நம்ம withhold பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வர்றோம், எல்லாமே வந்துட்டு will depend. So that's what, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல டாக்டரா வந்துட்டு at the end of 5.5 years will be there. That's a note for my fellow juniors and medical family really welcomes you all. Right. Great. Okay, thanks Siddharth. Nice talking to you. Wonderful. In fact, I learned a lot of things about MBBS. So I'm not very familiar with MBBS, even though I help a lot of people in admission process. I'm more into admission process. So admission process nu porappiye a lot of doubts colleges pathiyo MBBS pathiyo kekkumbodhu I personally am not very familiar. So a lot of things I learned from you today. Thank you very much. And my best wishes for your study as well as for all your ventures, whether it is YouTube channel or website or your app. My best wishes, and I hope everything you touches becomes success. Right? Thank you. So thanks for accepting my invitation for this interview. Thank you, sir. It is my pleasure to help at least a few of them through your. Thank you, sir. Thank you. Bye.